நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பரீட்சையில் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாட் அட்டாரக் அப்படின்னா லெசன் 18. ஆல்ரெடி நம்ம 17 லெசன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை படிச்சுட்டு இந்த லெசன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த லெசனில் நம்ம ஷரீர்கே அங்கு தான் பார்க்க போகிறோம். ஷரீர் அப்படின்னா நம்மளோட உடம்பு, நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா हाथ அப்படின்னா ஹேண்ட்ஸ்ன்னு அர்த்தம். यह हाथ है, आदमी के 2 हाथ होते हैं. एक हाथ में 5 उंगलियां होती हैं. हाथों से हम लिखते और खाते हैं. हम हाथों से सभी काम करते हैं. ஓகே, இது வந்து கை. எல்லா மனுஷங்களுக்குமே 2 கைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கையிலையுமே நம்மளுக்கு 5 ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்லியான் அப்படின்னா ஃபிங்கர்ஸ்னு அர்த்தம். நம்ம கை வச்சு எழுதுவோம், அதுக்கப்புறமா சாப்பிடுவோம் அப்படின்னு இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. நம்ம கைகளை வச்சு நம்ம நிறைய ஒர்க்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் ஹாத் பற்றினது. இனி அடுத்து நம்ம லெக்ஸ் பற்றி பார்க்குறோம். லெக்ஸ்னால் பயிர்னு அர்த்தம். आदमी के 2 पैर होते हैं. पैरों से आदमी चलता और दौड़ता है. पैर और हाथ तैरने में काम आते हैं. पैरों की सुरक्षा के लिए हम जूता पहनते हैं. जानवरों के 4 पैर होते हैं. वे भी पैरों से चलते और दौड़ते हैं. ஓகே, எல்லா மனுஷங்களுக்குமே 2 கால்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கால்கள் வச்சு என்ன பண்ணுவோம், நடப்போம், அதுக்கப்புறமா ஓடுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ சல்தா அப்படின்னா நடக்கிறது, தௌடுத்தா அப்படின்னா ஓடுறது. நம்மளோட கைகள் வச்சோ கால்களை வச்சோ நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம கால்களை பாதுகாக்க தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷூ வந்து நம்ம டெய்லி போடுவோம் இல்லையா. டெய்லி நம்ம ஷூவோ செப்பலோ போடாமல் வெளியில் போக மாட்டோம் இல்லையா. பஹன்தே அப்படின்னா போடுறது, வியரிங் அப்படின்னு அர்த்தம். அனிமல்ஸ்க்கு வந்து எத்தனை கால் இருக்கும் அப்படின்னா 4 கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸுமே அவங்க வந்து ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கு அவங்களோட கால்களை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி அப்படின்னா ஆல்சோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஆண்க்கு பற்றி பார்க்கலாம், அதாவது கண்கள். आदमी के 2 आंखें होते हैं. जानवरों के भी 2 आंखें होते हैं. हम आंखों से देखते हैं, जानवर भी आंखों से देखते हैं. அதாவது எல்லா மனுஷங்களுக்குமே 2 கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸுக்குமே 2 கண்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கண்களை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. தேக்தே அப்படின்னா பார்க்குறதுக்கு. அனிமல்ஸும் அவங்களோட கண்களை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாக் அப்படின்னா மூக்குன்னு அர்த்தம். ஹம் நாக் சே சாஸ் லேத்தே ஹே, ஹம் நாக் சே சந்தே பி ஹேன். जानवरों में संतने की சக்தி அதிக் ஹோத்தி ஹே. ஓகே, நம்ம வந்து மூக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீத் பண்ணுறதுக்கும் ஸ்மெல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ்க்கு வந்து அந்த ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சக்தி ஆதிக் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்மெல்லிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கான் பற்றி பார்க்கலாம். கான் அப்படின்னா இயர்ஸ், காதுகள் அப்படின்னு அர்த்தம். மனுஷ के 2 कान होते हैं. हम कानों से सुनते हैं. जानवरों के भी 2 कान होते हैं. वे भी कानों से सुनते हैं, लेकिन सांप के कान नहीं होते. ஓகே, எல்லா மனுஷங்களுக்குமே 2 காதுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காதுகளால் கேட்போம். அந்த லெசன் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு காதுகளால் தான் இருக்குது. அனிமல்ஸ்க்குமே என்ன இருக்குன்னா 2 காது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அவங்களோட காதுகளை வச்சு எல்லாத்தையுமே கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாம்பு அந்த மாதிரி பட்ட அனிமல்ஸ்க்கு எல்லாமே காது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாப் அப்படின்னா ஸ்னேக்ஸ் அந்த மாதிரி. ஓகே, இப்போ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மூஹன் அப்படின்னா என்னது, ஸோ வாய் பற்றி பார்க்க போகிறோம். நாக் से नीचे मुँह है. मुँह में दांत होते हैं. मुँह में जीभ भी होती है. हम मुँह से खाते हैं. हम दोनों से खाना चबाते हैं. हम जीभ से बोलते हैं. हम जीभ से स्वाद भी लेते हैं. ओके, नाक के नीचे அப்படின்னா நாக்னா என்னது, மூக்குன்னு அர்த்தம். மூக்கு இல்லையா. மூக்குக்கு கீழே தான் வாய் இருக்குது. வாயில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது,
பல் இருக்கும், நாக்கு இருக்கும் இல்லையா. ஸோ தாத் அப்படின்னா டீத்து, ஜீப் அப்படின்னா டங்கு. ஓகே, நம்ம வந்து இந்த வாய் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ காத்தே அப்படின்னா சாப்பிட்றது. அதுக்கப்புறமா இந்த டீத்தை இந்த டங்கோட ஹெல்ப்போல் தான் நம்ம வந்து சாப்பாடு எல்லாமே சியூவிங் எல்லாம் பண்ணுவோம், நல்லா மென்று சாப்பிடுவோம் இல்லையா. அது எல்லாமே ஹெல்ப்பாக இருக்கிறது டீத்தும் டங்கும் இல்லையா. இனி அடுத்து டங்கு வச்சு தான் நம்ம வந்து எதுனாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது ஹட்டியா. हड्डियाँ அப்படின்னா बोन्स அப்படின்னு அர்த்தம். हमारे शरीर में हड्डियाँ होती है, हमारे शरीर में 206 हड्डियाँ होती है। ये हड्डियाँ मजबूत होते हैं। चीनी और नमक ज़्यादा खाने से हड्डियाँ कमज़ोर बनते हैं, इसलिए हमें नमक और चीनी सही मात्रा में खाना चाहिए. ஓகே, நம்மளோட உடம்புல வந்து போன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 206 போன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட போன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சீனியும் சால்ட்டும் என்ன பண்ணோன்னா, நம்ம நிறைய எடுத்தோம் அப்படின்னா நம்ம போன்ஸ் எல்லாமே வீக் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நம்ம வந்து சால்ட் அண்ட் சுகரை வந்து கரெக்டான அளவில் நம்ம டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபைனலி பாருங்கள், हाथों से अच्छे काम करो, आंखों से अच्छे बातों देखो, मुंह से अच्छे बातों बोलो, कानों से अच्छी बातों सुनो. அதாவது 2 கைகளால் நல்ல வேலையை பண்ணுங்க, 2 கண்களால் நல்லது மட்டுமே பாருங்க, அப்புறமா மூக்கால் நல்லது மட்டுமே நீங்கள் வந்து, மூக்கு அப்படின்னா ஸோ வாய்னு அர்த்தம் இல்லையா. ஸோ வாய் வச்சு நம்ம நல்ல வார்த்தைகள் தான் பேசணும், காதுகளால் நம்ம நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அத்தியாஸ் பார்க்கலாம். காலி ஜஹக்கு பரோ, இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதுக்கு வந்து நம்ம கரெக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆத்மி கே 2 हाथ होते हैं, எல்லா மனுஷங்களுக்கும் 2 கைகள் தான் இருக்கும். ஹம் ஆன்கோं से देखते हैं, நம்ம கண்களால் பார்ப்போம். மூஹமே தாத் ஹோத்தே ஹே, தாத் அப்படின்னா டீத்து, அதாவது வாயில் நம்மளுக்கு பல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹம் ஹாத்தோன் சே அச்சே காம் கரோ, நம்ம கைகளால் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப் கே கான் நஹின் ஹோதே, சாப் அப்படின்னா ஸ்னேக்ஸ்க்கு வந்து காதுகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்து பாருங்கள், ஜவாபு தோ. ஏக் ஹாத் மே கித்தனி உங்கிலியான் ஹே, அதாவது ஒரு கையில் நம்மளுக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கும், 5 ஃபிங்கர்ஸ் இருக்கும். ஸோ 5 உங்கிலியான். ஹம் கிஸ்ஸே சுத்தே ஹே, ஹம் நாக் சே சுத்தே ஹே, அதாவது நம்ம எதை வச்சு ஸ்மெல் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூக்கால் ஸ்மெல் பண்ணுவோம். ஹம் ஹாத்தோன் சே கியா கர்த்தே ஹே, நம்ம கைகளால் நிறைய வேலைகளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ காம் கர்த்தே ஹே. ஆத்மிக்கு கித்தனை ஹாத் ஹோத்தே ஹே, ஒரு மனுஷங்களுக்கும் எத்தனை கைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 हाथ होते हैं. क्या सांप के कान होते हैं, இது பாம்புகளுக்கு காது இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, பாம்புகளுக்கு காதுகள் இருக்காது. அப்போது நஹீன் சாப்கே கான் நஹீன் ஹோத்தே. ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தன்யவாத்.